எல்லா முறைகள்ல எந்தெந்த முறைகள் உச்சிதமா தோணுமோ அந்த முறைகள்ல நம்முடைய பிராச்சீன வித்தியைகளை குறைக்காமல் நவீன வித்தியைகள் என்னென்ன புதுசா உண்டாயிருக்கோ அதையும் நாம் சேர்த்துண்டு ரெண்டையும் கலந்துண்டு அபிவிருத்தி பண்ணிக்கணும். இப்ப நவீன வித்தியைகளை மாத்திரம் கத்துட்டு இருந்தாலும் இப்ப பிராச்சீன வித்தியைகளை அடியோட மறந்து போயிடுறா. ஆத்மாவுக்கு க்ஷேமத்துக்கு ஒரு வழி இல்லாம போயிடுறது. அதனால சயின்ஸ் ஆட்டம் பாம்பு அது இது அதுலயே சயின்டிஸ்டுக்கு புத்தி போறதை தவிர ஒரு சாந்தம், நல்ல குணம், தியானம், யோகம், சித்தசாந்தி இதுகளுக்கு ஒரு வழி அவ வழியில இல்லாம போயிடுறது. அதே ஞாபகமா போயிடுறது. அதனால இதையும் நாம் கிரகிச்சுண்டு நவீனத்துல எவ்வளவு தூரம் விருத்தி பண்ணிருக்காளோ அவ்வளவையும் நாம் தெரிஞ்சுண்டு அதுகளையும் சேர்த்து வச்சு லோகத்துக்கு ஒரு திருஷ்டாந்தமாக நாம் ஒரு காரியம் செய்யணும். அதுக்கு ஆரம்பமாக ஏதோ ஒரு பேர் ஒரு யூனிவர்சிட்டின்னு பேரை வச்சு எனத்தையாவது நம்ம ஏழைகள் அத்தனை பேரும், ஏன்னா இப்ப ராஜாங்கங்கள்ல இருந்து செகுலர் ராஜாங்கமா போச்சோ, நம்ம போற வழி அவளுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ உபகாரம் பண்றாளோ இல்லையோ பண்ணினாலும் ஏதோ எல்லாத்துக்கும் உபகாரம் பண்றாலும் கொஞ்சம் உபகாரம் வாழ்ந்து எதிர்பார்க்கலாம். உபகாரம் பண்ணினாலும் முழுக்க பழைய ராஜாங்கள் மாதிரி மகாராஜாவே எல்லாத்தையும் பண்ணிவிட்டார், ராஜாங்கத்திலேயே எல்லா விதம் பண்ணிவிட்டார், நமக்கு ஒன்றும் கவலையே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால அது கிடைக்கிறது நாம் அதுல எதிர்பார்க்கறதுக்கு முடியாத ரீதியில இருக்கா நம்மது இல்ல அவ நாமும் எதிர்பார்த்தாலும் அவ கொடுப்பாளா, இதெல்லாம் கொஞ்சம் சந்தேகமா இருக்க முடியாத ஸ்திதியில் இருக்கு. ஏதோ கிடைச்சா லாபம், அது வரைக்கும் வேண்டாம்னு ஒண்ணு சொல்ல வேண்டாம், அதோட வச்சுக்கணும் நம்ம. அதனால இப்போ எல்லாரும் முதல் இப்ப நம்ம சென்னப்பட்டினத்துல இருக்கவா எத்தனை பேர் நாம் இருக்குமோ அத்தனை பேரும் அவளால கையாலானது ஏதாவது அதுக்கு ஒரு மூலதனம் வச்சு அது எவ்வளவு கிடைக்கிறதுன்னு பார்த்து அதுக்கப்புறமும் நிரந்தரமா அந்த ஒவ்வொரு தலைமுறையிலையும் அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு இன்சூர் பண்றதுன்னுட்டு ஏதோ அவளால் ஆனது ஒரு 200 ரூபாய்க்கு பண்ணிட்டோம், 100 ரூபாய்க்கு பண்ணிட்டோம், ஒரு இன்சூர் பண்ணி எவ்வளவு கடைசி பட்சம் இருக்கும் இன்சூரன்ஸ் அதாவது பண்ணிட்டோம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும், கொஞ்சம் இதுக்காகன்னுட்டு மானிட்டர் கொடுக்கணும்னுட்டும். இப்ப ஏதாவது அவளுக்கு அவாவா சௌகரிய பிரகாரம் ஒவ்வொருத்தரும் ஏதாவது பணம் கொடுக்கணும். அந்த மூலதனத்தை வச்சுட்டு அதுக்கு அதை நிர்வாகம் பண்றதுனுடைய ஏற்பாடெல்லாம் ஆலோசிச்சு அதனுடைய முறைகள் எப்படி முறைன்னு ஒரு வழி சொன்னீர்கள், இதே முழுக்கன்னு அர்த்தம் இல்லை, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆலோசிச்சு அதனுடைய முறைகள் என்ன, அதுக்கு ஏற்பட்ட ஒரு மனுஷல் நிர்வாகம் பண்ற கிரமம் எப்படி, படிப்பினுடைய கிரமம் எப்படி, பரீட்சையினுடைய கிரமம் எப்படி அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஆலோசிச்சு அது கொஞ்சம் இந்த சமீபத்துல ஒரு வாரத்துக்குள்ள அதை ஏற்பாடு பண்ணிவிடுவோம். அதை பண்றதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு ஒவ்வொருத்தருண்டையும் எவ்வளவு பேர் இருக்க சின்ன பட்டணத்துல அத்தனை பேருண்டையும் நம்ம போய் இத விஷயத்த சொல்லி நீங்க இப்ப ஏதாவது கொஞ்சம் உங்க கையாலானது இதுக்கு பணம் கொடுக்கணும் இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது நீங்க ஒரு பாலிசியோ ஒரு இதோ எடுத்துட்டு நிரந்தரமா இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அது விடாம வந்துட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்த இதுக்காக ஏற்பட்ட மனுஷால் அதுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கிறவாளையும் அதுக்கப்புறம் அவளையும் தூண்டணும், அவளும் ஒரு பாலிசி எடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி இது தெரியாம பிறவிகளை நீள வந்துட்டு இருக்க முடியாத செஞ்சுட்டே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆலோசனை இருக்கு. இன்னும் என்னென்ன பிரகாரம் இது பண்ணலாமோ அதையும் செய்வோம். கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்கிற எல்லாரும் ஏதாவது இந்த கைங்கரியத்துல ஈடுபட்டு எங்க தெருவில் ஒரு 50 வீடு நான் போய் கேட்கறேன், ஒரு 100 வீடு நான் போய் எல்லாத்தையும் கேட்கறேன் அப்படின்னு கைங்கரியம் பண்றவளுக்கு ஆறாருக்கு அபிப்பிராயம் இருக்கோ அவ எங்க இருந்தாலும் ஒரு 250 வீடு 250 வீடு இருக்கும் இல்லையோ இதெல்லாம் நான் கேட்கறேன் அப்படின்ட்டு நான் இது காரியம் செய்யறேன், எந்த மாதிரி உத்தரவு பண்றீங்களோ அந்த மாதிரி அவளுக்கு விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு அதுக்கு வேண்டிய டிராஃப்ட் அது கமிட்டி விட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதை வாங்கிட்டு அவ அங்கங்க போய் ஏற்பாடு பண்ணினா தேவையில்லைன்னுட்டு ஒரு அபிப்பிராயம். அந்த மாதிரி கைங்கரியம் பண்றேன்னுட்டு இங்கெல்லாம் பேட்டைன்னு சொல்றதுண்டா, பேட்டைன் என்னென்ன பேட்டைன்னு மொத்தமா சொல்றது பின்ன தெருவுதான் வச்சுக்கணும். தெருவுகள்ல ஒரு தெருவு ஒரு இது வச்சுக்கணும். அப்படி நான் இன்னிடத்துல இருக்கேன், இன்னிடத்துல இருந்து இன்னிடம் வரைக்கும் நான் இந்த காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு எல்லாரும் இப்ப சத்தியம் மடத்து மேனேஜருக்குன்னு எழுதிருக்கோ. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணி செய்வோம். அதுக்கு அந்த மாதிரி நான் இத்தனை வீட்டுக்கு போய் நான் கேட்டு அந்த கைக்கறியத்தை நான் செய்யறேன் அப்படின்ட்டு ஆறாருக்கு சௌகரியம் இருக்கோ எழுதிட்டேன்னா அதே ஒரே இடத்துக்கு இன்னும் 2-3 பேர் எழுதினால நீ செய்ய வேண்டாம் அப்படின்னுட்டு
நாங்க அதுக்கப்புறம் பார்த்து அவளுக்கு அதை சொல்லிடலாம். நீ இன்னொரு இடத்துல இந்த கைங்கரித்து செய். ஒரே இடத்துக்கு 2-3 பேர் அடினாலாம் இல்லை, நமக்கு மனுஷால் பிரிச்சு கிடைச்சாலனா அந்த கைங்கரியத்துக்கு வேண்டிய மனுஷால் இதுக்கு எழுதி அனுப்பிச்சிடலாம். அவளும் இவ எப்படி கொஞ்சம் படிச்சுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு எழுதணும்னு அவளுக்கு புஸ்தகம் அனுப்புறேன்னு சொன்னேன்னா, அந்த மாதிரி இவாளும் ஒரு ஒத்தரா இல்ல 2 பேரா சேர்ந்து நாங்க இந்த காரியத்தை இந்த பக்கத்துல என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி காரியத்தை நாங்க கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு எழுதினாலாம் அவளுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரே இடத்துல 5-6 பேர் சொன்னாலன்னா அப்ப நீ இந்த காரியத்தை பார்த்துக்கோ, வேற காரியம் பாரு, நீ இந்த காரியத்தை பாருன்னு உச்சிதமா இருக்க ரீதியா அதை ஏற்பாடு பண்ணலாம். அந்த மாதிரி இந்த காரியத்துக்கு அவ மடத்து மேனேஜர்னு ஒரு கடிதம் எழுதிட்டுனா அதை நாங்க வச்சுட்டு அப்புறம் தனியா கூப்பிட்டு அவளை இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லலாம். இவன் இந்த 10 பேர் படிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் கைது போட்டாலும் அவ கூப்பிட வேண்டியது இல்லை. அவ வந்தாலும் அவ அட்ரஸுக்கு புஸ்தகத்தை அனுப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டோம்னு 2ஆம் எழுதினாலும் அதுக்கப்புறம் மேல் புஸ்தகம் அனுப்புறோம் அவளுக்கு. அவளை நேரம் வர வேண்டியது இல்லை. இவாளை நாங்க இந்த இடத்துல இந்த தெருவில் இந்த இடத்துல நாங்க இந்த எல்லைக்குள்ள என்னால இந்த கைங்கரியத்தை 2 பேராவது சேர்ந்துட்டு அதுல கையெழுத்து போட்டு அனுப்பணும். போட்டா அதுக்கப்புறம் அவளை நேரம் கூப்பிட்டு அவள் சௌகரிய அசௌகரியங்களை கேட்டு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னேன்னா, இப்போ நம்ம கர்மானுஷ்டானங்கள் பண்ணோம்னா அது பண்ணி வைக்கிறதுனுடைய மனுஷால் இப்போ வர குறைஞ்சு வச்சு அதுக்காக தானே செய்யணும். அத்தியனம் பண்றது வைதிகால தனியா ஒருத்தரும் கிடையாது. இதோ எல்லா வர்ணங்கள்லயும் நமக்கு ஏதோ விவாக காலத்திலேயாவது ஒரு ஹோமம் பண்றதுன்னு நம்முடைய மதத்துல சகல வர்ணங்களையும் சகல ஜாதிகளையும் ஒரு கர்மானுஷ்டானமாவது இருந்துருக்கு. பாக்கி சுபகாரியங்களையும் சரி, பின்னால அசுபகாரியங்களையும் சரி, அவளுக்கு நல்ல லோக பிராப்திக்காக நம்ம சாஸ்திர பிரகாரம் ஏதோ ஒவ்வொரு அனுஷ்டானத்துக்கும் ரிக்வேதத்துக்கு ஒரு பிரகாரம், யஜுர்வேதத்துக்கு ஒரு மாதிரி, சாமவேதத்துக்கு ஒரு மாதிரி, ஆபஸ்தங்க சூத்திரம், தாக்கியான சூத்திரம், இப்படி சூத்திரத்துல பிரகாரம் ஒன்றும், அநேக வர்ணங்களுக்கும் அந்தந்த வர்ணங்களுக்கு என்னென்ன பிரகாரம் அப்படின்னு ஒரு வர்ணத்திலேயே வேதத்தினுடைய பேதத்தினால அதனுடைய பேதங்கள் இப்படி அநேக பிரகாரங்கள் இருக்கு. இவர்கள்லாம் தெரிஞ்சவா அவ அந்தந்த வர்ணாசிரமத்துக்கு அவ தெரிஞ்ச பிரகாரம் கர்மானுஷ்டானங்களை செய்து வைக்கிறதுக்கு மனுஷர்கள் வர அடுத்த தலைமுறையில நமக்கு செய்யணும்னு தனக்கு அபிப்பிராயம் இருந்தா கூட இன்னொரு பூஜை பண்ணணும்னா பூஜை சொல்றதுக்கு மந்திரம் சொல்றதுக்கு மனுஷர் சிரமமா போயிடுறது. முதல்ல சரஸ்வதி பூஜை பண்றோம், விக்னேஸ்வர பூஜை பண்றோம், பிள்ளையார் பூஜை பண்றோம், ஒரு ரிஷபஞ்சு உத்தியோகம் பண்றோம், ஒரு வரலட்சுமி விரதத்துக்கு பண்றோம். இதுகளாவது நமக்கு அதுக்கப்புறம் பிதர் காரியங்கள் வேற இருக்கு. அதுக்கப்புறம் கிரமக்கிரமா விவாகம் உபநயனாதிகள் அதுக்கப்புறம் இருக்கு. அப்புறம் அந்தியஷ்டிகள் பின்னால் இருக்கக்கூடிய அபகாரியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்ப வர குறையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியம் ஒன்று அபிப்பிராயப்பட்டு சொன்னேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வாரம் படிக்கிற பசங்கள் இருக்கான அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு 6th வாரம் வரைக்கும் அவளுக்கு ஏதானோ படிப்பு சொல்லி கொடுத்துருவோம்னுட்டு அதுல எத்தனை பேர் நம்மால அந்த பையன்கள் இதை அத்தியனம் பண்றேன்னு வரானோ அவனுக்கு நித்தியம் 1 மணி நேரம் ஒரு சாஸ்திரத்தை வச்சு அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட சொல்றது. 6வது வருஷம் வரைக்கும் ஒரு 5 வருஷம் அந்த பையன்கள் இதை சொல்லிக்கிட்டோம். அதுக்குள்ள எவ்வளவு வருதோ அதை வச்சுட்டு அவளை கொண்டு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். வேற பொறுத்தையாருக்கு பண்ணி வைக்காது போனாலும் அவ தனக்காவது பண்ணி வைக்கலாம், சிநேகிதர்களுக்காவது பண்ணி வைக்கலாம், வேற ஏதாவது ஜீவன் அவளுக்கு போனாலும். அதனால நாமே தான் இதை பகிர்ந்துக்கணும். தனியா ஒரு வாத்தியார்னு ஒரு ஜாதி, வைதிகாரன்னு ஒரு ஜாதின்னு வச்சுட்டா இனிமே அது வர குறைஞ்சு போயிடும். அதனால நான் எல்லாரும் தான் சேர்ந்து இந்த காரியத்தை வைதிகாரன்னு தனியா ஒரு ஜாதி இல்லை இது அப்படின்னு வச்சு, அதனால இந்த அடுத்த மாசத்துல எல்லாருக்கும் பொதுவா எல்லா குடும்பத்திலயுமே எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் உபநயனம் பண்ணி வச்சிடணும். அடுத்த மாசத்துக்குள்ள 7 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் உபநயனம் ஆகலேன்னு இருக்கக்கூடாது. அவாவா ஆண்கள்ல சௌகரிய பிரகாரம் ஒரு வாத்தியாரை வச்சு நிச்சயம் 1 மணி அவகாசம் குழந்தைகளுக்கு வேதத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது பண்ணிடணும். இது பொதுவானது. அதுக்கப்புறம் தனியா ஃபர்ஸ்ட் வாரத்தில் படிக்கிற பையனால ஒரு லிஸ்ட் எடுத்து, அப்பா நீ நிச்சயம் 1 மணி நேரம் வா, உனக்கு ஏதாவது மாசம் ஒரு 5-6 கொடுத்துட்றோம், அதை வச்சுட்டு நீ பள்ளிக்கூடமோ ஸ்கூலோ பள்ளியோட சம்பளம் இருந்தாலும் சரி இல்லாமனாலும் சரி உனக்கு கொடுத்துட்றோம். பள்ளியோட சம்பளம் இருந்தால் அதுக்கு உபயோகப்படுத்திக்கோ, இல்லை புஸ்தகம் அதுக்கு தானே உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னுட்டு ஏதாவது அவளுக்கு கொடுத்து
அதுக்கு எத்தனை பையன் சேர்றானோ அவளுக்கு கொஞ்சம் சாயந்தரம் சொல்லிக்க வரப்போ கொஞ்சம் குளிச்சுட்டு ஒரு மடி கட்டிண்டு ஸ்நானம் பண்ணாவனா கூட குளிச்சுட்டு நெத்திக்கிட்டு மடி கட்டிண்டு வந்து சொல்லணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நியமத்துக்கு சொல்லி சிகை வச்சுக்கணும், அந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு 4 பேருக்காவது சொல்லி, எத்தனை பேர் கிடைக்கிறதோ ஒவ்வொரு ஹைஸ்கூல் லொக்காலிட்டிலையும் அவ்வளவு பேரை அதுக்காக ஏற்பாடு பண்ணி அதுக்கு ஒரு கமிட்டி ஒன்றும் ஒவ்வொரு இடத்துலையும் போடணும். அந்த கமிட்டியில வந்து குறைஞ்சது 8 பேராவது இருக்கணும். அந்த கமிட்டியில 8 பேர் இருந்துக்குன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பையன்கள் படிக்கிறப்போ நாம் ஒரு வாரத்துக்கு ஒருத்தராவது கூட இருக்கணும். நாம் கூட இருந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். அதுல நாழி கொஞ்சம் தாமசிக்க கூடாது. பையனெல்லாம் படிக்கிற பையனெல்லாம் இருந்ததுனால வந்து சரியா அந்த டயத்துக்கு வரணும், அதை முடிச்சுடணும். டச் அதோட ஜாஸ்தி நாடி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு சாஸ்திரம் அதே டயத்துக்கு வந்துடணும். சாஸ்திரம் வந்தாரா இந்த அட்டெண்டன்ஸ் எடுத்து இந்த கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு 7 கிழமை இருந்தாலும் ஒவ்வொரு கிழமைக்கு ஒத்து அங்க ஹாஜரா இருக்கணும். மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்குமானதுனால அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அது வருஷம் சேர்த்துக்கிறதுக்கு இல்லை பையன் இதுல. ஏன்னா ஒரு பையன் ஆரம்பிச்சான்னா 5 6 வாரம் வரைக்கும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த பேட்சை சேர்க்க வேண்டியிருக்கு. அதனால ஒரு ஹைஸ்கூல்லையும் ஒரு ஃபர்ஸ்ட் வாரத்துல 10 பையனோ 20 பையனோ எவ்வளவு கிடைக்கிறதோ அத்தனை பேருக்கும் வந்து ஒரு பையனுக்கு எத்தனை பேருக்கு பையன் கிடைக்கலாம் சேர்த்துக்கலாம்னா அந்த எல்லையில ஒரு மாசம் 10 ரூபா அல்லது 8 ரூபா 10 ரூபா சௌகரிய பிரகாரம் பார்த்துட்டு கொடுக்க முடியாதவா ஒரு 10 பேரோ 20 பேரோ அந்த எல்லாம் தயார் பண்ணணும். அதுக்கு வேண்டிய சௌகரியம் இருக்கிறவால ஒரு 8 பையனுக்கு கொடுக்குறவாள் இருந்தா 8 பையனு கேட்கணும். 20 பையனு கொடுக்குறவா கிடைச்சாலாம் 20 பையனுக்கு கேட்கணும். அதுக்கு அந்த கமிட்டிக்காரா அந்த எல்லைக்குள்ள பார்த்து அந்த ஒவ்வொரு ஹைஸ்கூல் எல்லையிலையும் பார்த்து இத்தனை 8 ரூபா கொடுக்குறவா நம்ம இருக்கா அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதுலயே வாத்தியாருக்கு கொடுக்கணும் இல்லையா, பையனுக்கு வேற கொடுக்கணும், அப்புறம் வாத்தியார் சம்பளம் வேற இருக்கு. அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில திருவே சொல்லிடலாம், பாக்கி நாள்ல சந்த சொல்லலாம். சனிக்கிழமை அத்தியனம் பண்ணத்த திருவே சொல்லிடலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில. அப்போ ஒரு 2 மணி 1 மணி இருந்தாலும் அப்போ 2 மணி 3 மணி உபயோகப்படுத்தலாம். வெக்கேஷன்ல ஒரு 10 நாள் இங்கேன்னு போயிட்டு வரதவங்க பாக்கி நாள்லாம் இதுக்கு உபயோகப்படுத்தணும்னு வெக்கேஷன்ல இதுக்கு உபயோகம் அப்பவும் ஒரு 2 மணி 3 மணி அவகாசம் இதுக்கு உபயோகப்படுத்தலாம். அதெல்லாம் இந்த கமிட்டி கவனிச்சுக்கணும். அப்படி ஒவ்வொரு பேட்டையிலையும் ஒரு கமிட்டி ஒன்றும் 8 பேர் சேர்ந்துட்டு இந்த கமிட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணி அவ எல்லாரும் இதே மாதிரி மடத்துக்கு எழுதின்றது இல்லைன்னா ஒரு 8 பேர் அவளை கூப்பிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு மாசம் 8 ரூபா கொடுக்கறதுக்கு அந்த எல்லையில சௌகரியமா கிடைக்கிறாங்கிறதையும் அந்த கமிட்டி மூலமா தீர்மானம் பண்ணிட்டு அவ்வளவு பையனையும் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதுவும் நம்ம செய்யலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஹைஸ்கூல் இருக்கிற லொக்காலிட்டிலையும் ஒரு 8 பேர் தயாராகி ஒரு கமிட்டியா போட்டு அதுவும் ஒன்றும் தெரிவிக்கணும். அதாவது படிக்கிறதுக்கு முதல்ல சொன்னேன், புருஷாலோ ஸ்திரீகளோ ஒரு 8 பேர் சேர்ந்து கடிதம் அவளுக்கு புஸ்தகம் அனுப்புறோம்னு சொன்னேன். 2வது இந்த ஒரு 2 பேராவது சேர்ந்துட்டு இந்த எல்லைக்குள்ள ஒவ்வொருத்தருடையும் வசூல் பண்றதுக்கு வேண்டிய காரியங்களை நாங்க ஒத்துக்கிறோம். எப்படி சொல்றீங்களோ அந்த நியமத்துக்கு கட்டுப்பட்டு வசூல் பண்றது காரியத்தை நாங்க கைங்கரியம் பண்றோம் அப்படி என்று மடத்துக்கு ஒரு கடிதாசி எழுதணும். கடிதாசி எழுதினா அப்புறம் அவளை நேரம் வரவழைச்சு பார்த்து அவளிடத்துல இப்படி செய்யுங்கன்ட்டு அவளுக்கு நம்ம சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கு பொறுப்பு கொடுத்து அந்த காரியத்தை செய்யலாம். அது 2வது. முதல் இருக்கிறது 8 பேருக்கு இது போட்டு அனுப்ப வேண்டியது, ஸ்திரீகளோ புருஷாலோ அது. அப்புறம் இது 2 பேருக்கு இது போட்டு அனுப்ப வேண்டியது, அப்புறம் நேரம் பார்க்க வேண்டியது அவளை. அதுக்கப்புறம் இந்த கமிட்டி ஏற்பாடு பண்றதுல அதுவும் 8 பேருக்கு இது போட்டு இந்த மாதிரி பையன்களை ஸ்கூல் பையன்களை ஒரு 6th வாரம் வரைக்கும் ஒரு பேட்ச் எடுத்து அவளை கொஞ்சம் கர்மானுஷ்டானங்களை அவளுக்கு பண்ற மந்திரங்கள்லாம் ஒரு சாஸ்திரில வச்சு சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னுட்டு அதுக்கு 8 பேருக்கு எழுதி போட்டு அதுக்கு ஒன்று அனுப்பணும். அதெல்லாம் இப்பவே இங்க இருக்கிறப்பவே அனுப்பிச்சுட்டா சம்ஸ்கிருத காலேஜ் அட்ரஸுக்கு அனுப்பிச்சுட்டா நாங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கோம். இந்த 8 பேர் வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி மாசம் 8 ரூபா கொடுக்கறதுக்கு தகுதிப்படுறாங்கிற ஒரு ஜாப்தா எடுக்கிறதோட கூட இந்த 8 பேர் கமிட்டி கடைசியில் சொன்ன கமிட்டி அவ எல்லைக்குள்ள
எத்தனை பையன்கள் உபநயனமாக இருக்கான் ஒரு சென்சஸ் ஒன்று எடுக்கணும். 7 வயசுலேருந்து மேல் அதிக வயசு இருந்தாலும் சரி, எத்தனை பையன்கள் உபநயனம் ஆகாம இருக்கான் அப்படின்னுட்டு அதுல மேத்ஸ் உபநயனத்துக்கு வேண்டிய வசூலும் பண்ணணும். இந்த வருஷத்துக்குள்ள அவ தனித்தனியா குடும்பத்திலேயே சௌகரியமா இருந்து போடக்கூடியவாளும் போட்டுடணும்னு அவள்கிட்ட போய் கேட்டுக்கணும். எல்லாம் சேர்ந்து பண்றோம்னு சொன்னா அதுலயும் சேர்த்துடணும். அவளே கொஞ்சம் சௌகரியம் இருக்கிறவாளும் சேர்ந்து போடுறப்ப நாங்களும் பணத்தை கொடுத்து இதுலயே சேர்த்துக்கிறோம்னா அவளையும் அந்த குழந்தைகளையும் சேர்த்துடணும். எப்படியாவது அந்த எல்லைக்குள்ள ஒருத்தருக்கும் இந்த 7 வயசுக்கு மேல உபநயனம் ஆகாம, என்ன காயத்ரிங்கிறது சொன்ன காயத்ரி அம்பாள் ஹிருதயத்துல காமமே உண்டாகாத வயசுலயே காயத்ரி உள்ள பூந்துடணும். அப்படி பூந்தாதான் அது அவனுக்கு மோட்சத்து பரியந்தம் அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். அது அதனால ஹிருதயத்துல ஒரு லோகத்தினுடைய ஒரு ஆசைகள் இசைகள் இதெல்லாம் வரத்துக்கு முந்தையே புதமான இன்னசென்டா இருக்க முடியாத காலத்திலேயே காயத்ரி உபதேசம் ஆகணும். அதுல இருந்தே அந்த காலத்துல இருந்தே அந்த குழந்தைகள் நித்தியம் உதயாத்பூர்வம் ஸ்நானத்தை பண்ணி காயத்ரி அபியாசம் பண்றதுன்னு ஒரு பழக்கம் வந்தாலனா ஒரு குறவு இல்லாம இருக்கும். அதனால இந்த மாதிரி ஆறாறு இந்த கைங்கரியம் பண்றதுக்கு சௌகரியமும் அவள் எல்லாரும் எழுதி அனுப்பிச்சேன்னா அவளை உபயோகப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி கைங்கரியத்தை அந்த 2 பேரும் சேர்ந்து அந்தந்த எல்லையில இது போடுறது யூனிவர்சிட்டிக்கு கைங்கரியம் பண்றதுக்காக, இந்த 8 பேர் சேர்ந்துருக்கிறது உபநயனம் பண்ணி வைக்கிறதுக்காகவும் எல்லாருக்கும் படிப்பு சொல்லி வைக்கிறதுக்காகவும் இந்த 8 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டியது. முதல்ல 8 பேர் ஸ்திரீகள புருஷாளோட கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டியது படிக்கிறதுக்காக. இவாளுக்கு புஸ்தகம் அனுப்பிச்சுடுவோம். அவளெல்லாம் நேரம் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அதுக்குள்ள யூனிவர்சிட்டிங்கிறத எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கிறோம். இப்ப சொன்னது ஸ்தூலமா சொன்னோம். அதுல இருந்து விசேஷ பிரகாரங்களை அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணி அதை எழுதி ஒருத்தருக்கும் டிராஃப்ட் விட்டு காப்பி கொடுத்துருவோம். சரியா நிறைய கோவில் கட்டி வச்சிருக்கா, நிறைய புஸ்தகம் எழுதி வச்சிருக்கா. உலகத்துக்குள்ள இவ்வளவு பிரிச்சு இல்லை, அவ்வளவு கணத்துக்கு நாம் வாரசா இருக்கோம், நாம் வீண் பண்ண வேண்டாம்னு ஒரு ஆசையினாலதான் இவ்வளவு சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் சிரமம் கொடுக்குறேன். இந்த சிரமத்தெல்லாம் நீங்க பொறுத்து அங்கங்க இருக்கிறா எனக்கு இவ்வளவு நிதி நமக்கு கொடுத்துருக்கிறதுனால வீண் பண்ணுவானேன்னு ஒரு ஆசை எனக்கு